ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோக்ராமிங்க்கும் கோடிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போறோம். மெனி பீப்பிள் திங்க் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் ஆர் த சேம், பட் they are real. Let's find out. In this presentation, we'll see what programming is and what coding is and the difference between them. What is programming? ப்ரோக்ராமிங்னா என்ன? ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இல்லைனா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ அதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி, ஐ மீன் ஐடியா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பிளான் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதுக்கான கோட் ரைட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் அது வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கோமான்னு அதை ஒரு டெஸ்ட் பண்ணி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். தென் அதில் ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைனல் வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம், பண்ணிட்டு வருவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் கோடிங்? கோடிங்னா என்ன? கோடிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ் தெரியும், ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஸோ நான் அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் கன்வே பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணும், புரியும். ஸோ அதே மாதிரி தான் மிஷினுக்கு, ஐ மீன் கம்ப்யூட்டருக்கு மிஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ 0, 1 பைனரி தான் தெரியும். அப்போது நம்ம பண்ண போகிற விஷயத்தை அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது தான் கோடிங். ஸோ கோடிங் அப்படிங்கிறது ஒரு ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் அதில் ரைட் பண்ணி என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு தெரியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா, பைத்தான் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், மேஜராக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் இஸ் பிக்கர் தென் கோடிங், பட் கோடிங் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்கில் ஒரு பார்ட் தான் என்னது, கோடிங். இப்போ ப்ரோக்ராமிங் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங், பிளானிங், டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். கோடிங் எதை பேஸ் பண்ணி வரும், எதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் எ ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமில் ஒரு ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? நான் வந்து இப்போது இதுக்கு புக்கை தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு புக்கை என்ன பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ. நம்ம அந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். என்ன டாபிக் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக் எழுதுறதுக்கான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம டிசைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த புக்குக்கு என்ன மாதிரி சாப்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன கண்டென்ட், ஸ்ட்ரக்சர், டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர், கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபைனலாக இன்னுமே இந்த புக்கை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இதை எப்படி ஃப்யூச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஸோ இன்னும் வேறு ஏதாவது இதில் பண்ணலாமா அப்படின்னு அந்த கவர் பேஜில் இருந்து அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம அந்த புக்கில் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் கோடிங் அப்படின்னா என்னன்னா, அந்த புக்கில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஒரு சாப்டராக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஸோ அதில் வர அந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடிங் சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா புக்கை பிளான் பண்ணி, க்ரியேட் பண்ணி, அதை ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம அதை ப்ராக்ரஸ் பண்ணுறோம் இல்லையா ஒன்று ஒன்றா, அதுதான் என்னது ப்ரோக்ராமிங். பட் ஜஸ்ட் அதில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டோ, ஸ்ட்ரக்சரோ, ஒரு டிசைனோ நம்ம பண்ணுற ஒரு பார்ட் தான் என்னது நமக்கு ப்ரோக்ராமிங். அதாவது ப்ரோக்ராமிங் இஸ் த கம்ப்ளீட் ஜேர்னி, பட் கோடிங் இஸ் ஒன் ஸ்டெப் இன் தட் ஜேர்னி. அதில் ஒரு ஸ்டெப் தான், ஒரு பார்ட் தான். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.